21 மார்ச் 2026 தவக்காலத்துடைய 4ஆம் வார சனி. நற்செய்தி வாசகம். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரை மாட்சி உமக்கு. அதிகாரம் 7, இறை வசனங்கள் 40-53 முடிய. அக்காலத்தில் யூதர்களின் திருவிழா. கூட்டத்தில் சிலர் இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு, வரவேண்டிய இறைவாக்கினர் உண்மையில் இவரே என்றனர். வேறு சிலர், மெசியா இவரே என்றனர். மற்றும் சிலர், கலிலேயாவில் இருந்தா மெசியா வருவார், தாவீதின் மரபில் இருந்தும் அவர் குடியிருந்த பெத்லகேம் ஊரிலிருந்தும் மெசியா வருவார் என்றல்லவா மறைநூல் கூறுகிறது என்றனர். இப்படி அவரை குறித்து மக்களிடையே பிளவு ஏற்பட்டது. சிலர் அவரை பிடிக்க விரும்பினர், ஆனால் யாரும் அவரை தொடவில்லை. தலைமை குருக்களும் பரிசேயர்களும் அனுப்பியிருந்த காவலர்கள் அவர்களிடம் திரும்பி வந்தார்கள். அவர்கள் காவலரிடம், ஏன் அவனை பிடித்து கொண்டு வரவில்லை என்று கேட்டார்கள். காவலர் மறுமொழியாக, அவரைப் போல எவரும் என்றும் பேசியதே இல்லை என்றனர். பரிசேயர் அவர்களை பார்த்து, நீங்களும் ஏமாந்து போனீர்களோ? தலைவர்களாவது பரிசேயர்களாவது அவனை நம்புவோர் யாராவது உண்டா? இம்மக்கள் கூட்டத்திற்கு திருச்சட்டம் தெரியாது, இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்றனர். அங்கிருந்த பரிசேயர்கள் ஒருவர், நிக்கதேம், அவரை முன்பு ஒரு நாள் இயேசுவிடம் வந்தவர். அவர் அவர்களிடம், ஒருவரது வாக்குமூலத்தை கேளாது அவர் என்ன செய்தார் என்று அறியாது ஒருவருக்கு தீர்ப்பளிப்பது நமது சட்டப்படி முறையாகுமா என்று கேட்டார். அவர்கள் மறுமொழியாக, நீரும் கலிலேயா என்ன? மறைநூலை துருவி ஆய்ந்து பாரும், அப்பொழுது கலிலேயாவிலிருந்து இறைவாக்கினை யாரும் தோன்றுவதில்லை என்பதை அறிந்து கொள்வீர் என்றார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 4ஆம் வார இறுதியில் இன்றைய சனிக்கிழமையில் இறைவன் நம் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாகும் வரவிருக்கின்ற புதிய வாரத்தை இன்னும் அதிகாலையில் நம்மையே நாம் ஆண்டுடைய அன்புக்கு நெருக்கமாக கொண்டு வந்து அவரை ஆசீர்வாதத்தை பெற தொடர்ந்து ஜெபிப்போம். இன்றைய நாம் நிறைவு கூறுகின்ற புனிதர் தூய நிக்கோலஸ். ஒரு சமயம் அவர் ஒரு காட்சியை காண்கிறார். அந்த காட்சி வெள்ளை நிறத்து இந்த லில்லி மலரை குதிரை ஒன்று சாப்பிட்டு விழுங்குவதை காண்கிறார். இதனுடைய அர்த்தம் என்னவென்று நீண்ட நேரமாக யோசித்து கொண்டிருந்த போது கடைசியில் தான் அவருக்கு புரிந்தது. தூய்மையான ஆன்மாவை இந்த உலக வாழ்க்கை தின்று கொண்டிருக்கிறது என்ற உடனே அவர் வேறெதையும் பற்றி யோசிக்காமல் எல்லாவற்றையும் துறந்து துறவற வாழ்க்கையை மேற்கொண்டவர். உலக செல்வங்களிலுள்ள உண்மையான செல்வமும் ஒப்பற்ற செல்வமாகிய இறைவனில் பற்றி கொண்டு வாழ வேண்டும் என்பதையும் இந்த நிகழ்வின் வழியாக தூய நிக்கோலஸ் அவர்கள் நமக்கு அளிக்கின்ற. ஆகவே இன்றைய நாளில் நாம் அவரிடத்திலிருந்து இந்த ஒரு நிறைவான வாழ்க்கையை, ஆன்மாவை காத்து கொள்கின்ற ஒரு முயற்சியை நாம் கற்றுக்கொண்டு அவருடைய பரிந்துரையின் வழியாக நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனிடத்தில் நாம் சமர்ப்பிப்போம். இயேசுவில் பிரியமானவர்களின் நற்செய்தி பகுதியில் இயேசுவை மையப்படுத்தி மக்களிடையே எழுந்த ஒரு பிளவை நம்முடைய கண்முன் நிறுத்துகிறது. இயேசுடைய வார்த்தைகளை கேட்ட மக்கள் ஒருமித்த கருத்துக்கு வர முடியாமல் பிரிந்து நிற்கிறார்கள். இன்று இயேசுவை பற்றி புரிதலில் உலகமே பிளவுபட்டு இருக்கிறது. பல விதத்தில் இயேசுவை நாம் பிரித்து பார்க்கிறோம். ஆக இதில் இயேசுவை கைது செய்ய சென்ற படை வீரர்கள் பெருக்கையோடு திரும்பி வருகிறார்கள். ஏன் அவரை கொண்டு வரவில்லை என்று கேட்டபொழுது, அந்த மனிதனைப் போல வேறு எவரும் இதுவரை பேசியதே இல்லை என்பதை சாட்சியாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இயேசுடைய வார்த்தைகள் வெறும் எழுத்தல்ல, அவர் உயிர் உள்ளவை, அதிகாரத்தோடு பேசுகிறவர். ஒருவேளை அந்த படைவீரர் இயேசுவை கைது செய்ய போன பொழுது இயேசுடைய போதனை கேட்டு அவர்களே கைது செய்யப்பட்டிருக்கலாம். அதுதான் நடக்கின்ற ஒரு நியதி. இயேசுடைய அன்பு மற்றும் உண்மையான வார்த்தைகளால் எவருடைய உள்ளமாகவும் அது ஈர்க்கப்படப்படுகிறது. ஆக இன்று நாம் பல நபர்களுடைய பேச்சை கேட்கிறோமானால் இயேசுடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தை மாற்றுகிற சக்தி இருக்கிறது. அதை நாம் கேட்டாலே நம்முடைய பாவத்திலிருந்து நம்மால் விடுதலை பெற முடியும். அடுத்ததாக பரிசேயர்களுடைய மனநிலையை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்களை மறைநூல் வல்லுநராக கருதுகிறார்கள்.
ஆனால் இயேசு கலிலேயிலிருந்து வருகிறார் என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக அவர் மெஸ்ஸியாவே இல்லை என்று ஒதுக்குகிறார்கள். மெஸ்ஸியா பெத்லகேமில் அல்லவா பிறப்பார் என்ற தாக்கமும் செய்கிறார்கள். ஆனால் இயேசு உண்மையிலேயே எங்கே பிறந்தார் என்பதை அவர்கள் ஆராய முற்படவில்லை. நமக்கு தெரியும், ஆண்டவர் இயேசு தான் மெஸ்ஸியா, பெத்லகேமில் தான் பிறந்திருக்கிறார், சட்டத்தின்படி தான் அவர் இருக்கிறாக. அவருடைய அறிவும் சட்டங்கள் மீதான பிடிவாதம் தான் இயேசுவை பற்றிய உண்மையை, அவருடைய அடையாளத்தை காண தடையாக இருக்கிறது. இன்று நம்முடைய பல நேரங்களில் நமக்கு இருக்கின்ற முன்கூட்டியமான ஒரு விதமான தீர்மானத்தை வைத்து நாம் எந்த ஒரு நல்லதையும் எவரிடத்தையும் காணவில்லை. இவரிடத்தில் நல்லது வந்து விடப் போகிறதா? இப்படிதான் நாம் மற்றவர்களை பார்க்கிறோம். நம்மிடம் இருக்கின்ற அறிவும் அந்தஸ்தும் கடவுளுடைய அருளையும் பிறருடைய நலன்களையும் புரிந்து கொள்ள தடையாகவே இருக்கிறது. அதற்கு நாம் நிக்கீதேமை போன்று ஒரு துணிச்சலான ஒரு சாட்சிய வாழ்க்கையை வாழ வேண்டும். இந்த பரிசேயர்கள் இவ்வாறு பேசிக்கொண்டிருக்கின்ற போது, இயேசுக்கு எதிராக பேசிக்கொள்கின்ற போது, இவர்களுக்கு எதிராக நிக்கீதேமை ஒரு துணிவான சாட்சியை சொல்ல வருகிறார். அவர் முதலில் இயேசுவை இரவில் சந்தித்து உரையாடிய அவர் நம்முடைய யோவானுடைய நற்செய்தியில் முன்பு இருக்கின்ற பகுதி பார்க்கின்ற போது நிக்கீதேமை பற்றி இறைவன் அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். இப்பொழுது அந்த ஒரு மனிதர் தன்னுடைய சக தலைவர்கள் இயேசுவை அநீதியாக தீர்ப்பிடுகின்ற பொழுது அவர் முன் வருகிறார், இயேசுவுக்காக பேசுகிறார். ஒருவரது வாக்குமூலத்தை கேளாமல் நம் சட்டம் ஒருவருக்கு தீர்ப்பளிக்குமா என்று குரல் ஒலி எழுப்புகிறார். ஆனால் அவரையும் அவர்கள் கேலி செய்து ஒதுக்குகிறார்கள். அவருடைய வளர்ச்சியானது இங்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இருட்டில் வந்தவர் இப்பொழுது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறார். கூட்டத்தோடு கூட்டமாக சேராமல் நீதியின் பக்கம் அவர் நிற்கிறார். உலகம் ஒருவரை தவறாக பேசுகிறது அல்லது அநீதி நடக்கின்ற பொழுது நாம் எப்பேற்பட்ட மனநிலையில் இருக்கின்றோம். மௌனத்தை தான் அதிக அளவில் காக்கின்றோம். ஆனால் நிக்கீதேமை போன்ற உண்மையை உரைக்க நாம் துணிந்து வரவேன். ஆக இன்று இயேசு நம்மிடத்தில் கேட்கின்ற கேள்வி, நாம் யார் என்று படை வீரர்கள் அவருடைய வார்த்தைக்கு பணிய போகிறோமா, அல்லது பரிசேயர்களைப் போல பிடிவாதத்தில் நிற்கப் போகிறோமா, அல்லது நிக்கீதேமை போல உண்மையை உலகிற்கு சொல்ல போகிறோமா? இயேசு பிளவுபடுத்துவர் அல்ல, நம்மை தூய்மைப்படுத்துபவர். நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்தில் ஒப்படைப்போம், அவரை ஏற்றுக்கொள்ளும். அவர்தான் உண்மையான மெஸ்ஸியா என்று உணர்ந்து கொண்டு இந்த நாள் முழுவதும் இந்த மெஸ்ஸியாவுடைய கரங்களில் ஒப்படைத்து ஆண்டவருடைய அருளை பெறுவோம். ஆமென். மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அந்த இறைவா, இந்த நாளுக்காக, இந்த புதிய கிருபைக்காக, இந்த புதிய விடியலுக்காக உமக்கு நன்றி கூறி கடந்த இரவு முழுவதும் எங்களோடு பயணித்தீரே, இந்த வானத்துதலை அனுப்பி எங்களை பராமரித்தீரே, இதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். காலை வேளையில் எமக்கு தந்திருக்கின்ற புதிய வாழ்விற்காக உம்மை போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கடந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரம் எங்களோடு இருந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எத்தனையோ சவால்கள், போராட்டங்கள் மற்றும் குழப்பங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரை நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறேன். நாங்கள் செய்த தவறுகளை பொறுத்து முடிய மாறாத அன்பினங்களை தேர்ச்சுகிறேன். அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறேன். எங்களுடைய தவக்கால ஒருத்தர் முயற்சிகளில் நாங்கள் எந்த ஒரு சோதனைக்கும் செல்லாமல் உம்மை இணைத்து வாழ்கின்ற உள்ளங்களை கொடுத்தமைக்காகவும் தொடர்ந்து உம்மை போல நாங்கள் வாழவும், சோதனை எதிர்த்து வெல்லவும், வேதனைகளில் நாங்கள் துணிவோடு இருக்கவும் எங்களுக்கு உதவியாக வாரும். ஆண்டவரே, இன்றைய நற்செய்தி வழியாக அந்த மனிதனைப் போல இதுவரை எவரும் பேசுகின்ற படைவை உயர்ந்ததைப் போல உம்முடைய உயிருள்ள வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி கூறிய ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தை நாங்கள் வாசிக்கின்ற பொழுது, கேட்கின்ற பொழுது உமது ஒளியானது என் மீது பட்டு எமக்கு ஆசீர்வாதத்தை அளித்து உம்முடைய வார்த்தையில் உயிர் இருக்குது என்பதை உணர்ந்து கொள்ள எங்களுக்கு துணையாக வாரும். பல நேரங்களில் நாங்கள் சோர்ந்து போயிருக்கின்ற எங்களுடைய உள்ளங்களை உம்முடைய வார்த்தைகளால் மாற்றுகின்ற மருந்தாக மாற்றிட உதவியாக வாரும். நல் வழிகாட்டு ஒளியாக உடைய வார்த்தை எங்களுக்கு இருந்திட எங்களுக்கு துணையாக வாரும். உங்கள் வார்த்தைகள் தியானிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு அளித்து தொடர்ந்து உடைய வார்த்தையில் நாங்கள் வாழ்வை கண்டிட, ஒரு வார்த்தையை நாங்கள் மாற்றம் கண்டிட, ஒரு வார்த்தையில் ஒரு பிரசனத்தை கண்டு உணர்ந்திட எங்களுக்கு துணையாக வாரும். அன்பை உருவான இறைவா, இன்று நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற புதிய நாளுக்காக நன்றி கூறி பரிசேயர்களைப் போல குறுகிய மனம் இல்லாமல்
முன் முடிவுகளையும் மற்றவர்களை அணுகாமல் அப்படி இருக்க எங்களுக்கு அருளை தாரும். மற்றவர்கள் நல்ல நன்மைகளை காணுகின்ற தெளிவான கண்களை எங்களுக்கு அளித்தருள ஆண்டவரை. நிற்கிறதை போல உண்மையின் பக்கம் நிற்கவும் அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க எங்களுக்கு துணிவை தாரும். உலகம் எங்களை கேலி செய்தாலும் உம்முடைய உண்மையை பற்றி கொண்டிருக்கின்ற ஒரு வரத்தை எங்களுக்கு தாரும். ஆண்டவரை, இந்த புதிய வாரம் நாங்கள் தொடங்க போகின்ற 5ஆம் வாரத்தில் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். எங்களது செயல் கணைத்து உமது உகந்தவனாக அமையட்டும். உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளாய் நாங்கள் வழிநடத்தப்பட வேண்டும். ஆண்டவரை, தொடர்ந்து எங்களுடன் பயணித்து எங்கள் அனைவரையும் உடல் உள்ள ஆன்ம சுகத்தை அளித்து எங்களை பராமரித்து காத்து வழிநடத்தி எங்களுடைய பயணங்களை எங்களுடைய பணிகளை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவின் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதிப்பாராக. ஆமென்.